ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மண்டே மார்னிங் இன்றைக்கி ஒரு கொரியர் வாங்குறதுக்காக கிருஷ்ணகிரி போக வேண்டி இருந்துச்சு. நானும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பயங்கரமான வெயில், புஜ்ஜியெல்லாம் தூக்கிட்டு போனால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா வீட்லேயே விட்டுட்டு போயிட்டேன். விக்கி போய் பார்சல் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நானும் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரவே 1 o'clock ஆயிடுச்சு. ஆல்ரெடி டைம் வேறு ஆயிடுச்சு. இதில் ஆர்டர்ஸ் வேறு பேக் பண்ணணும். சரி சீக்கிரமாக பேக் பண்ணிடலான்னு எல்லாமே ரெடி பண்ணி பார்த்தா பேக்கிங் கவர் இல்லை. இவன் எப்போவுமே இப்படி தான், தேவையான திங்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறது இல்லை. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா செய்கிறது தான் இவனோட வேலையே. சரி அங்கே எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு புஜ்ஜியை கூட்டிகிட்டு வரதுக்காக மேலே போனேன். மேலே போய் பார்த்தா தாத்தாவும் பேரனும் மொட்டை மாடியில் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு குளியல் போட்டால் நல்லா தான் இருக்கும். பட் டைம் இல்லை, பேக் பண்ணணும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே வீட்டுக்கு போகிற வழியிலே பேக்கிங் கவரும் வாங்கிட்டு போயாச்சு. நல்லா சண்டை போட்டால் கோவத்தில் 2 நாள் நான் கூட சாப்பிடாமல் இருப்பேன். பட் இன்றைக்கி வந்த உடனே பயங்கரமான பசி. எப்படியோ மார்னிங் போகும்போதே ரைஸ் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ வந்த உடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். அதுக்குள்ளேயே புஜ்ஜி தூங்கிட்டான். சரி எப்படியோ இவன் முழிச்சிட்டு இருந்தால் வேலை செய்ய விட மாட்டான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் கீழே படுக்க வச்சுட்டு நாங்கள் வேலை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். புஜ்ஜி முழிச்சிட்டு இருந்தால் எந்த வேலையும் செய்யவே விடவே மாட்டான். ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ நான் எப்போவும் அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அவன் தூங்கி எழுறதுக்குள்ளே ஒர்க்கெல்லாம் முடிச்சு மோஸ்ட்டாக அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறது இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுப்பேன். ஏன்னா அப்போ தான் அவன் சைலண்ட்டாக இருப்பான், இல்லைன்னா கத்திகிட்டே இருப்பான், என்னையும் எதுவும் பண்ண விட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது விக்கி சொல்லிகிட்டே இருப்பான், என் கூட ஒர்க் பண்ணு, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு, நீயும் கற்றுக்கோன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போது அவன் பார்சல் வாங்குறதுக்காக எப்போயாச்சும் போவான். அப்போல்லாம் நான் தான் ஆர்டர்ஸ் பேக் பண்ணி வைப்பேன். அப்புறம் புஜ்ஜி பிறந்ததுக்கப்புறம் எந்த ஹெல்ப்பும் என்னால் பண்ண முடியல. ஏன்னா இவனை பார்த்துக்கிறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. இதில் நான் வேறு அவனுக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருவேன். இப்போது புஜ்ஜி பொம்மையெல்லாம் வச்சுட்டு அவனே தனியாக விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஸோ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவனுக்கு ஆர்டர் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ தான் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கற்றுட்ருக்கேன். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். போக போக ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நானும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம். அப்படியே பேசிகிட்டே பேக் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு 5 o'clock ஆனதும் எழுந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் ஒரு 2 weeksஆக கண்டினியூஸாக வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு 5000 steps நடந்துகிட்ருக்கேன். போக போக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக ஒரு 1 hour நடந்தேன். 6 o'clock ஆயிடுச்சு. அப்புறமா கிளம்பி கடைக்கு போயிட்டோம். சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா டெய்லி ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போவும் அதே மாதிரி தான். டெய்லி கடைக்கு போகும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி சோன் பப்படி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்கு அது பிடிக்காது, பட் இருந்தாலும் சாப்பிட்டேன். ரோட்டில் ஒரே சவுண்டு, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா டிவிக்கு வின் பண்ணதுக்கு பசங்க பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.